ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறதுக்காக வந்திருக்கோங்க. இமிடியேட்டா வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஜிஎஸ்டில இருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த பட்ஜெட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் பக்காவா இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியால பாருங்க, நம்ம போற ரோடு ஃபுல்லும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியாவே இருக்கு. இந்த மாதிரி இடத்துல இந்த பட்ஜெட்டுக்கு இவங்கள தவிர யாராலுமே கொடுக்க முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. சரௌண்டிங்ல ஃபுல்லா வீடு கட்டியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களுமே ஒரு தனி வீடு கட்டிட்டு வரணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குற விலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனி வீட்டுக்கே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் சிட்டிக்குள்ளே எல்லா இடத்துக்குமே ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நீங்கள் ரீச் பண்ண முடியும். சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே இருக்கக்கூடிய இடத்துல ஜிஎஸ்டி ரோடு மெயினாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரோடு இருக்குது. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ரோட்டுக்கு வந்து போயிடலாம். அந்த ஜிஎஸ்டி ரோட்ல எப்பவுமே டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்துகிட்டே இருக்கும் 24 hours. அதை நான் சொல்லணும் உங்களுக்கு வந்து அவசியமே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குதுங்க. அதே மாதிரி எஸ்ஆர்எம் காலேஜ், எஸ்ஆர்எம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. அதே மாதிரி பஸ் ஸ்டாப் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றியுமே உங்களுக்கு வந்து வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாகவே இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா, இது எல்லாமே ரெசிடென்சியல் ஏரியா. ஃபுல்லான பக்காவாக குடியிருப்புகளுக்கு மத்தியிலே பார்த்தீங்கன்னா ரோடு வசதி பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு அருமையாக போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. இபி லைன் ஃபெசிலிட்டி இருக்குது. இது எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல இம்மீடியட்டாக நீங்கள் வீடு கட்டுற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியாவுக்குள்ளே அருமையான ப்ராஜெக்ட்லாம் கிடைக்காது. கிடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரோட்டு மேலே இருக்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஃபேசிங் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்கில் ஃப்ரண்டேஜ் சூப்பரான ஒரு ஃப்ரண்டேஜில் அருமையாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 30க்கு 60 அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு பிளாட் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1800 சதுரடியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்லேயே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இமீடியட்டாக வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்ரூவில் கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வசதியாக இருக்கும். நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இருக்குது. ஃபுல்லாகவே வீடுகள் இருக்கனால இமீடியட்டாக நம்ம வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, அதுவும் நல்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்க, ஜிஎஸ்டிக்கு பக்கத்தில் தேடிட்டு இருக்கவங்க, பக்கத்துலன்னா வெறும் 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் தேடிட்டு இருக்கவங்க, பக்கத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே எனக்கு இருக்கணும், அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே நினச்சிட்டு இருக்கவங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிடுச்சு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பக்கா டெவலப் ஆயிடுச்சு. அது என்ன இடம் பார்த்தீங்கன்னா மரமலை நகரில் தாங்க இப்போ நம்ம இருக்கோம். மரமலை நகரில் சிட்டிக்குள்ளேயே மரமலை நகரில் ஊருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபோர்டு கம்பெனி ஸ்டாப் எல்லாருக்குமே தெரிஞ்சோம் அந்த ஜங்ஷனு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வெறும் 300 மீட்டரில் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு, லைவாகவே ஃபுல்லாகவே காட்டுறேன். அந்த 300 மீட்டரில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ரோட்டு மேலேயே இருக்குது, இந்த ஸ்ட்ரீட் மேலேயே இருக்குது. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 அடி ரோடுங்க. அந்த மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு. அதுதான் நம்ம உள்ள வர ரோடு. அதுலேருந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி தாங்க. இப்போ நம்ம பிளாட்டு இந்த இடத்த ஏன் வாங்கணும், ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க. இதோட ஹைலைட் ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ரோடுக்கு கிராஸ் பண்ணவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிமார்ட் இருக்குது. அப்படியே எஸ்பிகேஎல் தாண்டினோடனே டிமார்ட், மஹிந்திரா சிட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ மஹிந்திரா சிட்டியில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊருக்குள்ளேயே நான் இடத்த வாங்கி வீடு கட்டணும், ரொம்ப பெரிய இடம் வேணாம், ரொம்ப சின்ன இடம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 1800 சதுரடியில் பக்காவான ஃப்ரண்டேஜில் நீளமாக சூப்பராக நீங்கள் வந்து கார் பார்க்கிங் இதெல்லாம் போட்டு பக்காவாக கட்டுற மாதிரி ஒரு அருமையான இடம். பக்கத்தில் எல்லாருமே கட்டியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வீடு கட்டுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அது சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா கூட நீங்கள் எதோ யூஸ் பண்ணிக்கலாம். டெவலப்மெண்ட் அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் தான். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. மரமலையில் சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குல்ல, சுற்றி ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் மஹிந்திரா வேர்ல்டு சிட்டியில் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கூலும் ஒன்று இருக்குதுங்க. நிறைய சூப்பராக பக்காவான டெவலப்மெண்ட் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிலேருந்து கரெக்டாக 300 மீட்டர் டிஸ்டன்ஸுங்க. நீங்கள் வரும்போது பாருங்கள் எவ்வளோ
ரெசிடென்சியல் இருக்குது. நான் காட்டுறேன், உங்களுக்கு மேலே கூட காட்டுறேன். ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியாவில் இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டி வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. மொத்தம் 1800 சதுரடிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிகே யோகாலயா ரியல்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கும். நம்ம மரமல் நகரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கால் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து சைட்டை விசிட் பண்ணிட்டு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா பிளாட்டை புக் பண்ண பாருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.